ஓகே, வெல்கம் டு another வீடியோ. ஓகே, இங்கே நான் குளிக்க கூட இல்லை. மணி எத்தனை? ஓகே, டைம் இஸ் 9:23, 9:25 ஆகுது. இப்போ பிளான் என்னன்னா, இங்கேருந்து மஞ்சப்பள்ளி டேம் அப்படின்னு ஒரு டேம் இங்கேருந்து பிளான் பண்ணியிருக்கேன். என்ன அக்கேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள். ஸோ ஐ கோனா ட்ரீட் மை செல்ஃப். சூப்பர் கெட்ட வேண்டியது உண்மையில் காடு மாதிரி இருக்குது இடமே இல்லையான்னு பார்த்துட்டு செமையாக குளிர்ந்து இந்த இடம். அப்போ பாக்ஸை மிக்ஸ் பண்ணிட்டேன். வா, இவ்வளோ நேரம் உட்காந்து ரெடி பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு 42 கிலோமீட்டர்ஸ். நான் சொல்லலை, கூகுள் மேப் சொல்லிச்சு. ஸோ அங்கே என்ன இருக்குது, எப்படி இருக்குது, எல்லாம் அங்கே போய் தான் பார்க்கணும். ஒன்றும் தெரியாது. கிளம்பியாச்சு. லைட்டாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் ரெயின் கோட்டு குடம் எடுத்து வந்தேன். இங்கேருந்து நான் 1 hour ட்ராவல் இருக்குது. போகிற வழியில் என்னென்ன நடக்கும், எப்படி இருக்குன்னு தெரியல. பொறுமையாக பார்க்கலாம். மழை லைட்டாக நல்லா இருக்காண்ணா, சூப்பராக இருக்குது மழை பெய்யுறது. மழை பெய்யுது. ரெயின் வந்துச்சு. ஃபோன் கவர் பண்ணல, எதுவுமே பண்ணலை. சின்ன டிஸ்டன்ஸ் தான், பட் ரொம்ப ஸ்பீடாக வருது. டோல்கேட்டில் டிக்கெட் எடுத்தாச்சு. 35 ருபீஸ் தான். இன்னும் 35 ரூபா. தேட்டர். ஓகே, இப்போ இங்கேருந்து 56 கிலோமீட்டரா? 56 நிமிஷம். பயந்தே போயிட்டேன். கிளம்பலாம். ஹவுஸ் மாட்டலை, மறந்தாச்சு. சரி, ஓகே. இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த மழைக்கும் சூப்பராக இருக்கும். மேலே கிளைமேட் நல்லா இருக்கனால ஒன்றும் தெரியல. வெயில் அடித்தா மட்டும்தான் இங்கே பிரச்சனை. செமையாக குளிர்ந்து இந்த இடம். இருக்கும் ரொம்ப மழை பெய்யுது நினைக்கிறேன். செமையாக குளிருது. காருக்கு மட்டும் ஏண்டியாவா வண்டிக்கு? ஐயோ, விட்டுவாங்க. கேமராவே இல்லை. சூப்பர். கண்டிப்பாக ரெயின் கோட் போடுற நிலமை வரும்னு நினைக்கிறான். பார்க்கலாம். மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. மேலே அப்படி ஒன்றும் நனைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகல. லைட்டாக ஒரு டேம் கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் 12 கிலோமீட்டர்ஸ் தான். போயிட்டே இருக்க வேண்டியதான். நல்லா தான் இருக்குது இந்த இடமும். மழை சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே போயிடுது. பட் ட்ரெயின் கோட்டிலாம் போட தோணும்னு நினைக்கிறேன். வா, செம குளிர் இந்த இடம். ஒரு எப்படி ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குது இடமே. நிறைய லாரி அந்த மாதிரி தான் வந்துகிட்டே இருக்குங்க. ஏதோ கல்வாரி என்னமோ பக்கத்தில் இருக்கோ என்னமோ தெரியலை. சூப்பர் ரோடு. உண்மையில் வெறும் 42 கிலோமீட்டரில் இப்படி ஒரு இடம் இருக்கிறதா என்னால் நம்பவே முடியல. என் வீட்டிலேருந்து நான் புதுசு, அதனால் சொல்கிறேன். மலைக்கெல்லாம் ஒதுங்க ஆள ஆசிச்சு. சூப்பர் கெட்ட வேண்டியது உண்மையில். பா, மழை பெஞ்சாலே சும்மா கூட ஓட்டலாம் போல வண்டி. எங்கேயாவது ரோடு ஸ்கூல் இருக்குங்க பக்கத்தில். வந்தாச்சு. 7.6 கிலோமீட்டர்ஸ். கூட்டல்லாத ரோடுனால வாயெல்லாம் அப்படி 32 பல்லு மேலே வரைக்கும் வருது. ஐயோ, மைக்கெல்லாம் பேசிகிட்டே இருக்கா, கேட்குதான்னு தெரியல. எனக்கும் மைக்குக்கு ஏதோ பிரச்சனைன்னா என்னமோ தெரில.
கேட்கும் நம்புறேன். ஓகே, நார்மல் ரோடு போகிறோம். கூட்டமாக இல்லைங்க, யாருமே வரலங்க. அதாவது நான் மட்டும் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கேன். கொஞ்சம் லாரி ஒரு ரெண்டு கார் தான் பார்த்துருப்பேன், அவ்வளோதான். டோட்டலாக காலியாக இருக்குது இந்த இடமே. அமைதியாக இருக்கும். என் வண்டி சத்தம் தான் இங்கே இருக்கணும். ஸ்பீட் கேட்குறான். ஆசிக்கவே தெரியல, நாம எழுதியிருக்காருடா. ஓகே, கிட்ட வந்துட்டோம். 4.9 கிலோமீட்டர்ஸ். ஒரு டேர்ன் எடுக்க சொல்லிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் டேமில். ஓகே, இன்னொரு கிட்ட தானே பார்க்கலாம். ஜஸ்ட் 2.4 கிலோமீட்டர்ஸ். இதெல்லாம் நான் ஆட்களே பார்க்குறேன் இந்த இடத்துல. இவ்வளோ நேரம் 2-3 பேர் பார்த்தப்போ இப்போதான் ஒரு ஊரை தாண்டி வருது. ரோடு பேர் அதான் பச்சப்பள்ளி. ஓ, கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். காருங்களா மொட்டை மாடியில் கார் மொட்டை மாடியில் வரான். நிறைய வீடியோஸ் பார்த்தா ஏதோ சேஃப் இல்லைலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னவோ சேஃபாக இருந்து போகும். வாவ், லேக்கு. ஒரு பக்கம் காட்டுச்சு அங்கே, அது லேக்காக என்னமோ தெரில. பட் இப்போ டேம் எங்கே அப்படின்னு நான் கேட்கும் போது லோக்கலில் இருக்காங்க நேராக போங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பாசில் சொன்னாங்க. நேராக போனால் வேற எங்கேயும் திரும்பி போன்னு சொன்னா கூட தெரியல. போவோம். இப்போ கையை அசைச்சிட்டு தான் காட்டினான். அப்படின்னா நேராக போனதான் அர்த்தம். போகலாம். நிறைய கடை, நிறைய பேர் வந்து போகிறாங்க. வரும்போது வேணால் போய் சாப்பிடலாம். இங்கே அவர் போனாரு தெரியல. இங்கே ஏதோ டேஞ்சர்லாம் காட்டுது. என்ன போட்டிருக்கு? ஐயோ, இங்கிலீஷில் போடுங்களேண்ணா. ஓகே, வந்தாச்சு. வந்த வேலையாக சாப்பாடு ஃபஸ்ட்டு. ஓகே, இதான் நம்மளோட ஃபுட். இன்னைக்கு இந்த மீன். இன்னைக்கு ஃபுட்டு ஓகே, ஒரு பெரிய மீனை சாப்பிட்டுட்டு. இல்லை, நான் வெளியே எங்கேயும் மீன் சாப்பிட மாட்டேன். இங்கே என்னென்னா, நம்ம கண்ணு முன்னாடியே கழுவுறாங்களே, கண்ணு முன்னாடியே க்ளீன் பண்ணி ஆயிலெல்லாம் செக் பண்ணேன். நான் பார்க்கும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆயில். ஸோ அது நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டேன். க்ளீன் தான் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டேம் ஸோ பைக்கில் அங்கே அளவு கிடையாதுன்ட்டாங்க. அந்த அங்கே மிலிட்ரி வண்டி தான் போவோம். ஸோ அங்கே அளவு இல்லை அப்படின்னு சொன்னோடனே, பட் நடந்து வரலாம் போல். இதான் நடைபாதை. இன்னும் கிட்டே போக முடியல. இங்கே ஒரு பாதை போகுது, எப்படின்னு பார்க்கலாம். கீரிப்பில்லை.
சார் எங்கே போனாலும் நமக்கு இந்த மாதிரி ஒரு பாதை கிடச்சிருது. ஓகே, வியூ பாயிண்ட் வந்தாச்சு. ஓகே, த ட்ரையல் எண்ட்ஸ் ஹியர். இங்கே வந்து நிப்பாட்டி விட்டுருச்சு என்னைய. ஆக்சுவலாக அங்கே ஒரு ரோடு இருக்குது. இதுதான் அந்த ரோடு. டூரிஸ்ட் யாரையுமே அலோவ் பண்ணல இந்த இடத்துக்கு. அங்கே ஒரு ஆர்ச் இருக்கா, அந்த ஆர்ச்சி அங்கே விட்டுட்டாங்க அப்படின்னா டேமில் அலோடு இல்லை. அந்த சைடு என்னென்னு தெரில, தண்ணி அதிகமாக இருக்கா அந்த பக்கம், குளிச்சுருவாங்க நம்ம ஆளுக்கு இறங்குனா. பட் சூப்பர் வியூ பாயிண்ட் இங்கே உட்காந்து. வந்த வழியை பார்த்து போகக்கூடிய டைம் வந்துருச்சு இப்போ. எஸ், கிளம்பலாம். அதுவும் பக்கத்தில் வேறு எதுவும் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கிளம்புறோம். பூச்சி இருக்கான்னு நடந்து வரும்போது பூச்சி இருக்கான்னு மட்டும் பார்த்துக்க வேண்டியதான். மற்றபடி பாம்பு எதுவும் இருக்கா இல்லையா எதுவும் தெரியலை. ஐயோம்மா, இங்கேருந்து அந்த மலையை பார்த்தீங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க அந்த சைடு. அங்கே 2 பேர் நான் பார்க்குறேன். 2 பேர் மட்டும் எனக்கு தெரியுறாங்க. கேமராவில் தெரிய வாய்ப்பு இல்லை, சொல்கிறேன். கிளம்பியாச்சு. ஓகே, இதுதான் அந்த இடம், சாப்பிட்ற இடம். இது எல்லாமே ஒரு ஜமீனோட தான். ஒரு கடைக்கு 5000 ரூபா வாடகை. ஆமாம், ஒரு கடைக்கு 5000 ரூபா வாடகை. அதில் அவங்க பார்க்குற மட்டும்தான். நான் வண்டி அங்கே நிப்பாட்டிட்டு வந்திருக்கேன். கிளம்புற நேரம் வந்துருச்சு. பக்கத்தில் வேறு எது இருக்கான்னு பார்த்துட்டு கிளம்பணும். இதுதான் நான் சாப்பிட்ட கடை. இதுதான் வண்டி. ஓகே, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அது தூரம் போயிட்டுருக்கேன். மேப் ஒன்றும் போடல, எங்கே வழி தெரியலையோ அங்கே போய் மேப் போடலான்னு ஒரு சில்லற முடிவு எடுத்திருக்கேன். பார்க்கலாம் அந்த சில்லற முடிவு என்ன நடந்தது நிப்பாட்டுது மாடு. ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப சொல்கிற மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட்டு இங்கேருந்து ஒரு கெட்டவை மாதிரி தான், அவ்வளோதான். போயிட்டு வந்தாச்சு. அந்த போன இடத்துல என்னோடய ஹெட்ஃபோனோட பாக்ஸை மிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப அருமையாக பண்ணிட்டேன். ஓகே, இங்கே எங்கே இருக்கான்னு தேடி பார்க்கணும். இல்லைன்னா அவ்வளோதான். இன்னொரு vlogல உங்களை சந்திக்கிறேன். பாய்.